குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். அந்த மகாமாயை சிவனை விளங்கினாள். உள்ளே சென்ற சிவன் 6 சக்கரங்கள் பற்றிய அறிவை பெற்றார். பிறகு அவளுடைய தொடை வழியாக வெளியே வந்தார். அதன் பிறகுதான் அவர் தந்திர சாஸ்திரத்தை தோற்றுவித்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த மகாமாயையான சித் சக்தியிடம் நாம் சரணடைய வேண்டும். எம்பெருமானே, உனது காட்சியை எங்களுக்கு தந்து அருள்வாய் என்று வெள்ளை உள்ளத்துடன் பிரார்த்தனை செய். அவரிடம் அழு. இறைவா, என் மனத்தை காமினி காஞ்சனத்திலிருந்து விலக்கி வை என்று பிரார்த்தனை செய். மேலும் ஆழ்ந்து மூழ்கு. மேல்மட்டத்தில் மிதப்பதாலோ நீந்துவதாலோ முத்துக்கள் கிடைக்குமா? அதற்கு ஆழ்ந்து மூழ்கி செல்ல வேண்டும். குருவிடம் உபதேசம் பெற வேண்டும். ஒருவன் பானலிங்கம் என்ற சிவலிங்கத்தை தேடிக்கொண்டிருந்தான். ஒருவன் அவனிடம், நீ இன்ன ஆற்றிற்கு செல், அதன் கரையில் ஒரு மரத்தை காண்பாய், அதற்கு அருகில் ஒரு சுழி காணப்படும், அதில் குதித்தால் உனக்கு அந்த லிங்கம் கிடைக்கும் என்று கூறினான். அதுபோல் குருவிடமிருந்து பாதையை தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு சாதனைகள் செய்ய வேண்டும். சச்சிதானந்த பரம்பொருளே குரு வடிவத்தில் வருகிறார். மனித குருவிடமிருந்து தீட்சை பெறுபவர்கள் அவரை சாதாரண மனிதராக கருதினால் எந்த பயனும் இல்லை. அவரை சாட்சாத் தெய்வமாகவே எண்ண வேண்டும். அப்போதுதான் மந்திரத்தில் நம்பிக்கை உண்டாகும். நம்பிக்கை ஏற்பட்டாலே எல்லாம் கிடைத்தது போல்தான். தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவனான ஏகலைவன் மண்ணினால் குரு துரோணரின் சிலையை செய்து காட்டில் அதன் முன் நின்று வில்வித்தை பழகினான். மண்ணினால் ஆன உருவத்தை உண்மையான குருவாக அவன் பூஜித்தான். அதுவே அவனை வில்வித்தையில் தேர்ச்சி பெற்றவனாக்கியது. பிராமண பண்டிதர்களுடன் அதிகமாக கலந்து பழகாதீர்கள். அவர்களுடைய நோக்கமெல்லாம் எப்படி 2 காசு சம்பாதிப்பது என்பதுதான். ஸ்வத்தியனம் செய்வதற்காக பிராமணர்கள் வருவதை நான் கண்டிருக்கிறேன். தேவி மகாத்மியமோ அல்லது வேறு எதையோ பாராயணம் செய்வார்கள். ஆனால் பாதிக்கு மேல் பக்கங்களை படிக்காமலே புரட்டி விடுவார்கள். தன்னை சாகடித்து கொள்ள மிக சிறு கத்தி போதும். மற்றவர்களை கொல்ல வேண்டுமென்றால் வாள், கேடயம் என்ற ஆயுதங்கள் வேண்டும். சாஸ்திரங்களின் அவசியமும் இதுதான். பல்வேறு சாஸ்திரங்களை படிப்பதால் எந்த பயனும் இல்லை. விவேகம் இல்லாமல் வெறும் புலமையால் எதுவும் நடக்காது. 6 தரிசனங்களை படித்தாலும் பயனில்லை. தனிமையில் ரகசியமாக அழுது இறைவனை கூப்பிடு. வேண்டியதெல்லாம் அவர் செய்து தருவார். விஷயம் என்ன தெரியுமா? ஆன்மீக சாதனைகளை எவ்வளவு தூரம் பிறர் அறியாமல் செய்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. சத்துவ குணம் உள்ளவர்கள் மனத்திலோ ஒரு மூலையிலோ காட்டிலோ சில சமயம் கொசு வலைக்குள்ளோ தியானம் செய்வார்கள்.